திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். கன்னியாகுமரியில் காவல்துறையினரின் பால் காவடி எடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மனு. மனு, என்ன காரணம்? விவரம். கார்த்தியா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தோடு இருக்கும்போது தக்கலையில் இருக்கக்கூடிய தக்கலை காவல்துறையினர் குற்றச்செயல்கள் குறைவதற்காக குமாரசுவாமி வேலுமலை குமாரசுவாமிக்கு பால் காவடி எடுப்பது வழக்கம். மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி வந்த பிறகும் இந்த நடைமுறை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த காவடி என்பதை எடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு காவடி என்பது இன்று தக்கலை காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறையினரும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து பொதுப்பணித்துறையினரும் இந்த பால் காவடியை இந்த காலையில் எடுக்க துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தக்கலை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் திருவனந்தபுரம் அரண்மனையிலிருந்து மன்னர் உட்பட தற்போதைய பொறுப்பு மன்னர் வர இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த காவடி என்பது தற்போது பால் காவடி எடுத்து விளிமலை குமாரசுவாமி கோவிலை நோக்கி சென்று கொண்டிருள்ளது. இந்த காவடி இன்று மதியம் குமாரகோவில் சென்று சேர உள்ளது. குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழ வேண்டி கன்னியாகுமரியில் காவலர்கள் பால் காவடி எடுத்த நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனு. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.